Hello viewers. தமிழ்நாடு அட்மிஷன் 2025 TNA 2025ல நம்ம எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப்ல நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற Hindusthan College of Engineering Technologyயோட எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் தான் நான் பார்க்க போகிறேன். இல்லை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் ஏதாச்சும் மிஸ் ஆயிருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து கோயம்புத்தூரில் இருக்க இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட எக்ஸ்போர்ட்டட் கட் ஆஃப் 2025க்கு எப்படி இருக்க போகுது, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, இதுமாதிரி ஃபுட் டீல்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Hindusthan College of Engineering Technology இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2708. ஓகேங்களா? கவுன்சிலிங் கோடு. இல்லை, இந்த காலேஜ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒத்தக்கால் மண்டபம், அதாவது வேலிய கேம்பஸ், அது பொள்ளாச்சி ஹைவேல ஒத்தக்கால் மண்டபம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸில், கோயம்புத்தூர்ல வந்து 12 கிலோமீட்டர்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து 13 கிலோமீட்டர்ஸ். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.hindustan.net இதுதான் வந்து காலேஜோட வெப்சைட்டு. இல்லை, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? நியர்லி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 16 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே 16 கோர்சஸில் உங்களுக்கு ஒரு 10 கோர்சஸ் வந்து உங்களுக்கு NBA அக்ரிடேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? இங்கே ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஸ் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 3000 per month வந்து வருது. தென் ரூம் ரெண்ட் 1500, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் 6600. எங்களை அட்மிஷன் ஃபீஸ் 1500 சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000லேருந்து உங்களுக்கு 28,000 வரைக்கும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது. சரிங்களா? தென் இந்த வருஷத்துக்கு நம்ம லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃபும் நம்ம ஃபஸ்ட் அடுத்து நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் கட் ஆஃபில் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தானில். டோட்டலாக வந்து 60 சீட்ஸு. இதில் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 168.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் இருக்குது. தென் பிசி வந்து 162.5, தென் பிசிஎம் 151.5, தென் எம்பிசி 158, தென் எஸ்சி 132.5, தென் எஸ்சிஏ 146.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 182லேருந்து 161 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 120 சீட்ஸ் இங்கே 2012 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 134, தென் பிசிஎம் 133, தென் எம்பிசி 115, எஸ்சி 83.5, எஸ்சிஏ 100 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 168லேருந்து 138 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இங்கே டோட்டலாக வந்து 126 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. NBA அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 124.5, தென் எம்பிசி 117.5, தென் எம்பிசி 105.5, தென் எஸ்சி 107.5, எஸ்சிஏ 108 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 190லேருந்து 136 வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இங்கே வந்து டோட்டலாக வந்து 126 2002 இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ். NBA அக்ரிடேட் வாங்கியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 164, தென் பிசிஎம் 157.5, தென் எம்பிசி 159.5, எஸ்சி 125.5, தென் எஸ்சிஏ 104.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 194லேருந்து 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஃபுட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 66 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 134.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 81, தென் எம்பிசி 90.5, தென் எஸ்சி 125.5 வரைக்கும் போயிருக்கு. தென் மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து 159லேருந்து 125 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இஎன்ஐ டோட்டலாக வந்து 36 2011 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா 152 வரைக்கும் இப்போ லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 149.5, எம்பிசி 141.5, தென் எஸ்சி 93.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் வந்து 159லேருந்து 145 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் EEE. டோட்டலாக வந்து 66 2002 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. NBA அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா ஒரு 157 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 149, தென் எம்பிசி 145.5, தென் எஸ்சி 111. இந்த வருஷம் வந்து 173லேருந்து 153 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ECE டோட்டலாக வந்து 120 சீட்ஸு 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NBA அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா 166.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 158 வரைக்கும் இருக்குது. தென் பிசிஎம் 155.5,
then MBC 158.5, then SC 131.5, then SCA 130.5, then ST 117.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 191லேருந்து 161 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக கேட்குற கோர்ஸ் இங்கே வந்து ட்ரிபிள் இன்டெக் 180 சீட்ஸு 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. NB100 வாங்கின கோர்ஸ் கூட. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 173.5 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 165, தென் BCM 158.5, MBC 161.5, தென் SC 138 வரைக்கும் போயிருக்கு, 134, தென் SCA 126.5, தென் ST 132. இந்த வருஷம் வந்து 196லேருந்து 168 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக 66 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 136, தென் BCM 142, தென் MBC 121.5, தென் SC 117.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 185லேருந்து 148 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் டோட்டலாக 66 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. NBA அக்ரிடேட்டட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா 146.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. Then BC வந்து 107.5, then BCM 119.5, then MBC 111, then SC 110.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் வந்து 195லேருந்து 137.5 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக 66 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 154.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 138.5, தென் BCM 143, தென் MBC 114.5 வரைக்கும் போயிருக்கு. SC பார்த்தீங்கன்னா 105.5லேருந்து SCA ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சஸ் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 186லேருந்து 144 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டோட்டலாக 66 2014 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NB அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 91.5, தென் BCM 83.5, தென் MBC 100.5, தென் SC 102, SCA 124. தென் இந்த வருஷம் 143லேருந்து 117 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 66 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 183 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 165.5, தென் BCM 173.5, 153.5, தென் MBC 165, தென் SC 140, தென் SCA 124, தென் ST 123 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 198.5லேருந்து 172 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டோட்டலாக 66 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 137 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 102, தென் BCM 112, தென் MBC 89, தென் SC 108.5, SCA 130 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 174லேருந்து 130 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக 66 2004 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NB அக்ரிடேட் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 167.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 156, தென் BCM 149, தென் MBC 142.5, தென் SC 121, SCA 154.5 வரைக்கும் போயிருக்கு. ST வந்து 118. இந்த வருஷம் நம்ம வந்து 189லேருந்து 157 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸில் வந்து CSC, IT, சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், இது மாதிரி வந்து 5 கோர்சஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இங்கே நம்ம இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 165 மேலே டெஃபினட்டாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதை தவிர்த்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? EEE இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து 160க்கு மேலே நீங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கலாம். தென் EEE அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் E&I ரெண்டு பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? தென் இதை தவிர்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தென் சிவில் இன்ஜினியரிங், சரிங்களா, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், தென் ஏரோநாட்டிக்கல், பயோமெடிக்கல், தென் ஃபுட் டெக்னாலஜி, இது மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸில் அப்படின்னா 130க்கு மேலே இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எல்லாமே நீங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸில் ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் கோர்சஸ் வந்து அடுத்தடுத்து வந்து கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப் டு 120, 130 வரைக்கும் கூட நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்களா கோர்சஸ் நீங்கள் கோர்ஸ் பார்க்காம காலேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 165க்கு மேலே இருக்கவங்க டெஃபினட்டாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? தென் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வந்தீங்கன்னா 160க்கு மேலே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் 150க்கு மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் EEE அண்ட்
E&I ட்ரை பண்ணலாம். தென் 140 130 ரேஞ்சஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், தென் சிவில், பயோமெடிக்கல், தென் ஃபுட் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சஸில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.